பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் இந்த காலை வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிற நாள், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நாள், அவருடைய நாமத்தை உயர்த்துகிற நாள். நாம் ஆலயத்திலே ஒன்று கூட முடியாவிட்டாலும் வீடுகளிலே இருந்து ஒன்றிணைந்து இந்த நேரலின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துவோம், தேவனை நாம் துதிப்போம், தேவனை நாம் கனப்படுத்துவோம். யோபு சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நான் நம்பிக்கையாக இருப்பேன், அவர் மீது நான் விசுவாசம் வைத்திருப்பேன். நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனை துதிக்க, அவரை பாட, அவரை மகிமைப்படுத்த நாங்கள் மறக்கக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. தாவீது, தானியேல் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலும் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்தினார்கள். அவருடைய வாழ்வை தேவன் உயர்த்தி ஆசீர்வதித்தார். நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இந்த ஆராதனைக்காக ஆண்டவர் இந்த ஆராதனை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விஷயம் கண்களை மூடி, தகப்பனே, இந்த ஓய்வு நான் ஆராதனை கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை நேரங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாங்க ஆண்டவரே, ஆசீர்வாதமாக மாற்றித்தாங்க. ஓ, துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் ஒன்று கூட முடியாமல் இருக்கிறோம். இருந்தும் நேரலை மூலமாக மனங்கள் ஒன்று புரிந்தவர்களாக நாங்கள் இப்பொழுது நாங்கள் ஆராதிக்க இருக்கிறோம். இந்த ஆராதனை ஆஸ்வதிக்கப்பா. உலக நாடுகள் முழுவதும் இப்படியாகத்தான் ஆராதனை நடைபெறுகிறது. எல்லா ஆராதனைகளுடைய நாம மகிமைப்படட்டும். தேவ பிள்ளைகள் துதிப்பதனூடாக, உமை மகிமைப்படுத்துவதற்கூடாக, நன்றி சொல்வதற்கூடாக என்னுடைய சபைகளிலும் கிராமங்களிலும் பட்டணங்களிலும் எங்களுடைய தேசத்திலும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும், நிம்மதி உண்டாகட்டும். ஓ, வியாதிகள் மறைந்து போகட்டும். தகப்பனைந்த நாளிலே வைத்தியசாலைகளிலும் கூட அனுமதிக்கப்பட்ட ஒவ்வொரு நபர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு அதை குணமாக்குங்க, சுகமாக்குங்க, அவர்களை விடுதலையாக்குங்க, அற்புதம் செய்ய ஆண்டவரே. இந்த ஆராதனை தொடக்கத்திலிருந்து முடிவு வரையும் உடைய தேவனுடைய பிரசன்னம் இருப்பதாக நேரின் மூலமாக இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் ஒன்றிணைந்து மகிமைப்படுத்தி உம்மை ஆராதிக்கும்படி ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய, குடும்பமாக உம்மை நோக்கி பார்க்க இருக்கிறோமே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் பண்ணி நிற்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்றி. கர்த்தரை நாம் தொடர்ந்து நாம் மகிமைப்படுத்த போகிறோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர். இந்த சங்கீதம் 91வது சங்கீதத்தை நாம் பாடலாக பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். எஸ், உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கின்றவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், பரமசலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும்
பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சென்ற எங்கில் அடைக்கலம் புகவே நாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சென்ற எங்கில் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சென்ற எங்கில் ஹல்லேலூயா. நன்றி அப்பா. அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவருடைய பிரசன்னத்தினாலே நீங்கள் மூடி மறைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறீர்கள். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், கோழி தன் பூச்சிகளை செட்டுகளின் நிழலிலே மறைத்து காப்பது போல அவர் நம்மை பத்திரமாக காக்கிறார். ஆகவே பாதையினுடைய கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். ஆமென். விசுவாச வார்த்தைகளை இந்த காலங்களிலே நாம் அறிக்கை செய்வோம். ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்கிறார். நான் ஜெபம் பண்ணுகிறேன், ஆண்டவர் எனக்கு பதில் தருகிறார். நான் ஜெபிக்கிறேன், அவர் என்னை பாதுகாக்கிறார். நான் ஜெபிக்கிறேன், அவர் என்னை போஷிக்கிறார். நான் ஜெபிக்கிறேன், அவர் என்னை வழிநடத்துகிறார். இந்த விசுவாச வார்த்தைகளை சொல்லி ஜெபித்த இந்த காலங்களிலே நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு விசுவாச வாக்குத்தத்தம் உள்ள பாடலை பாடி கூட நாம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும், அவருடைய கிருபை ஒரு நாளும் என்னை விட்டு விலகாது. இந்த உலகமே நமக்கு எதிராக நின்றாலும் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறபடினாலே நமக்கு விரோதமாய் இருப்போம் ஐயா. அவருடைய கிருபை, மாறாத கிருபை ஒவ்வொரு நாளும் என்னையும் உங்களையும் தாங்குகிற கிருபை நடத்துகிறது. ஆகவே இந்த பாடலை கூட விசுவாசத்தோடு அறிக்கை செய்து பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். எஸ், ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நீசி எந்த ஜெயமானவர், யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நீசி எந்த ஜெயமானவர், யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கை
போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் உயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ராப்பா எந்த சுகமானவர், யெகோவா ரூபா எந்த மீட்பரானவர், யெகோவா ராப்பா எந்த சுகமானவர், யெகோவா ரூபா எந்த மீட்பரானவர். வலுவாமல் என்ன என்றும் காப்பவர், வாழ்வில் என்றும் போதுமானவர். வலுவாமல் என்ன என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ராப்பா எந்த சுகமானவர், யெகோவா ரூபா எந்த மீட்பரானவர், யெகோவா ராப்பா எந்த சுகமானவர், யெகோவா ரூபா எந்த மீட்பரானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், வாழ்வில் என்றும் சொல்லுங்க பார்ப்போம். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், வாழ்வில் என்றும் போதுமானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். ஹல்லேலூயா. எங்களை நடத்துகிறவரே, எங்களை குணமாக்குகிறவரே, எங்களை பாதுகாப்பவரே, எங்கள் நல்ல மீட்பரே, உயர்த்தி 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 உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீர் யெகோவா நிசியாக எங்களுடைய வாழ்வில் கூட வருகிறீர். யெகோவா ஷம்மாவாக எப்பொழுதும் எங்களோடு நீர் இருக்கிறீர். யெகோவா ராப்பாவாக எங்களை குணப்படுத்தி ஆசீர்வதித்து நீர் நடத்துகிறீர். நீர் எங்களை விசாரிக்கிறீர், நீர் எங்களை தாங்குகிறீர், நீர் எங்களை தப்புவிக்கிறீர், நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர். நீர் எங்களுடைய வாழ்விலே உற்சாகத்தையும் பலனையும் தருகிறீர். நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிறீர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய பாரங்களை நீர் சுமந்து கொள்ளுகிறீர். எங்களுடைய இருதயத்தின் கவலைகளை நீர் விசாரிக்கிறீர். ஓ உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். ஆஹா, அல்லேலூயா.
கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். குறைவில்லையே, குறைவில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே, 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 ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. ஆஹா, அல்லேலூயா, 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 உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. உம்முடைய நாமம் புகழப்படட்டும், உம்முடைய நாமம் துதிக்கப்படட்டும். நீரே எங்களுடைய தேவன், நீரே எங்களுடைய ரட்சகர், நீரே எங்களுடைய கற்பனை, நீரே எங்களுடைய அடைக்கலம், நீரே எங்களுடைய முழு நம்பிக்கையுமாக இருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். கால்கள் வலுவாமல் நாங்கள் நடக்கும் பாதைகளை நீர் அகலமாக்குகிறீர். உம்முடைய தூதலை கொண்டு நீர் எங்களை காப்பாற்றுகிறீர். உம்முடைய வசனத்தை கொண்டு நீர் எங்களை உற்சாகப்படுத்துகிறீர். உமக்கே எல்லா மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும்
அன்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து இந்த ஆராதனை செய்யப்பட்ட இந்த நேரத்தினை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. எந்தெந்த வீடுகளில் எல்லாம் இந்த துதி பாடலுடைய சத்தம் கேட்டதும் எந்தெந்த குடும்பங்களுக்குள்ள இருந்து ஒன்றாக இணைந்து இந்த பாடலை பாடி உம்முடைய நாமத்தை உயர்த்தினார்களோ, விசுவாச வார்த்தையான அந்த பாடலை பாடி அறிக்கை செய்தார்களோ, ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் உடைய பாதுகாப்பும் இரக்கமும் எப்பொழுதும் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணி நிற்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து சங்கீத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 29வது சங்கீதம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீயோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈடும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரயாணத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த உயிர்த்தெழுந்த நாள், இந்த மாதத்திலே கடைசி வாரத்தில் சந்திக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அவர் ஜீவனோடு வைத்திருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அவை ஆண்டவரை ஆராதித்திருக்கிறோம், சங்கீதம் வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். நாங்கள் சுபிக்கலாம் தேவனுடைய வார்த்தைக்காக. நல்ல தகப்பனே, அருமையான காலவழிக்க நன்றி சொல்லுகிறோம். ஜீவனுள்ள தேவன், நாங்கள் நிர்மூலமாக அதிருப்பதனுடைய சுத்த கிருபை என்று பார்க்கிறோம். இந்த காலவழியிலே ஆண்டவர்களை போஷித்தீர். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகளை நீர் போஷித்தீர். ஆண்டவரே, விசுவாச பிள்ளைகளை நீர் போஷித்தீர். ஒவ்வொருத்தரும் நீங்கள் போஷித்து உடுத்தி வைத்த ஆண்டவரே, இந்த நாளிலும் நம்மை ஆராதிக்க வைத்ததற்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து அப்பா இந்த வார்த்தைகளை கேட்கவும், இந்த வார்த்தையை தியானிக்கவும் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான காலவேளை நாம் மாதத்தின் கடைசி வாரம் என்று சொன்னால் இந்த வாரத்தில் திருப்பதி எடுக்க வேண்டிய வாரம். எனவே இந்த நாட்டின் சூழ்நிலைகள் காரணமாக இந்த வாரத்தை முடியாவிட்டாலும் அடுத்த வாரத்திலே அதுக்கு அடுத்த வாரத்திலே கர்த்தர் நமக்கு வாசல்களை திறப்பார். விசுவாசத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். யூதாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். யூதாவின் புத்தகம் 3ஆம் வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஆமென். இந்த நாள் அல்லது இந்த நாட்கள் ஒரு போராட்டமான
சூழ்நிலையான நாட்கள் தான். ஆனால் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நேசிக்கக்கூடிய அநேக ஊழியக்காரர்கள் மரித்து போனார்கள். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசித்திருக்கார்கள். நாங்கள் விசுவாசத்தோடு காணப்பட்டாலும் இன்னொரு பக்கம் அவர்களை மறுபடியும் பார்க்க முடியாது என்று சொல்லி ஒரு துக்கமும் இருக்கிறது. அவங்க பலர் ஃபேஸ்புக்கை திறந்த உடனே ஒரே அஞ்சலி நோட்டீஸாக தான் இருக்கிறது. அது ஒரு போராட்டமான காலம், ஒரு வித்தியாசமான உலகத்திலே வாழ்வது போல இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நமக்காய் கொடுத்த இந்த ரட்சிப்பின் விசுவாசம் மிக பெரியது. அவங்க சொல்லப்பட்டது, பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் என்று சொல்லப்பட்டது இயேசு கிறிஸ்துவினாலே கழுவப்பட்ட நமக்காய் சொல்லப்பட்டது. அவை பொதுவாக எல்லாருக்காக ஒரே ஒரு நிருபத்தை எழுதினாலும் அவர் இந்த நிருபத்தில் சில முக்கியமான குறிப்புகளை தந்திருக்கிறார். அதுதான் திரும்ப நம்ம கவனிக்கணும். சில காரியத்திலே திரும்ப வாசித்து நம்மை பலப்படுத்திக்கணும். வேத வசனம் தான் நம்மை பலப்படுத்தும். வேத வசனம் தான் விசுவாசத்தை கொண்டு வரும். ஆகவே இந்த யூதா தான் சொல்லியிருக்கிறார், இந்த தேவன் தான் நம்மை வலுவாதபடி காக்கிறதுக்கும் அவரை எங்களை கொண்டே மகிமை உள்ள சன்னிதானத்தை நிறுத்தவும் அவர் வல்லவராயிருக்கிறார். இப்ப எப்படி இருந்தால் விசுவாசத்தோட இருந்தார். அவை ஒரு 4 குறிப்பை வேகமாய் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்த காலப்படையில உங்கள் வீட்டில் இருந்தாலும் கவனிங்க. சில நெட்வொர்க் கட்டானாலும் மறுபடியும் நீங்கள் என்ன செய்யலாம், கொஞ்ச நேரம் கழித்து அதை பார்க்கலாம். அல்லாமல் கொஞ்ச நேரம் ஒரு 1 hour கழித்து யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஆராதனை முக்கியம், உங்களுக்கு விசுவாசம் முக்கியம். ஆகவே இந்த வேளையில முதலாவது குறிப்பு நாங்கள் பார்ப்போம், இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி நமக்காய் தந்த விசுவாசம். ஆகவே வேதம் சொன்னது எப்படி இருக்க, அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் நீதிமான்கள் அழைக்கப்படுவதுதான் இந்த விசுவாச வாழ்க்கை. அவை என்னிடத்துல எபிரேயர்கள் சொல்லப்படுகிறது, நீங்கள் கெட்டு போக பின் வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கணும். அப்போ இது அடிக்கடி நாங்கள் கேட்ட வசனம். ஆகவே நீதிமான் என்று சொன்னால் அவன் விசுவாசத்திலே பிழைப்பான். இந்த லாக்டவுன் நாட்களில் போன வருஷம் சரி, இந்த வருஷம் சரி, நீங்க எப்படி பிழைத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு தனி புத்தகம் படித்து கையில் கொடுக்கணும். ஆனால் படிக்கத்தான் நம்ம ஆட்களுக்கு டைம் இருக்காது. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் தேவன் ஆச்சரியமாய் நடத்துகிறவர். தேவன் தன்னுடைய பிள்ளைகளை வெக்கப்படவே விட மாட்டார். உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய விசுவாசமும் சரியா இருக்குமாயிருந்தால் உங்களுடைய காரியங்களை கர்த்தர் நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். என அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் மாத்திரமல்ல, அவர் ஜீவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி தந்த அந்த ரட்சிப்பின் விசுவாசத்தை நாங்கள் பாதுகாக்க போராடலாம். முதலாவது அந்த ரத்தம் சிந்தி தந்ததை ஏன் சொல்றேன்னு சொன்னால், வேதம் சொல்றது அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபையாய் நாம் இருக்கிறோம். ஆகவே சபையாராகிய நாம் இந்த பொதுவான ரட்சிப்பை குறித்து அல்லது எங்களுடைய விசுவாசத்தை குறித்து கவலை இல்லாமல் இருக்கக்கூடாது. இந்த நாட்களே அதான் நான் சொன்னேன், திருப்பதி ஆராதனை இல்லாமல் இருக்கலாம், ஆராதனை சர்ச்சில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வீடுகளில் ஆராதிக்க உதவி செய்திருக்கிறார். ஆகவே வீட்டில் ஆராதிக்க ஒரு காலம், சர்ச்சில் ஆராதிக்க ஒரு காலம். அவைகளை அதை மாற்றி மாற்றி வந்தால் உங்களுடைய விசுவாசம் கெட்டுவிடக்கூடாது. உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் நீங்க என்ன செய்வீர்கள், உங்களுடைய ரட்சிப்பை இழந்து போவீர்கள். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் கவனிக்க வேண்டியது, ஒரு பக்கம் நோய் தாக்கம் வந்தாலும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா விசுவாசத்துக்காக பிசாசு கிரியை செய்யறான். விசுவாசத்தை விட்டுவிடும்படி கிரியை செய்வான். சில பேரில் ஒரு சின்ன உணவு போராட்டமா இருக்கலாம் வீட்டில், அல்லது ஒரு சின்ன காரியத்துக்காக, அல்லது சின்ன ஒரு குண்டூசி போல ஒரு பிரச்சனைக்காக நாங்கள் விசுவாசத்தை விட்டுவிடவே கூடாது. சோதனை வரும் பொழுது பேதுரு சொல்லுகிறார், 1 பேதுரு 1 சொல்லும் பொழுது அங்கே உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும், பொன்னானது அக்கினியால் சோதிக்கப்படுவது போல உங்கள் விசுவாசமும் சோதிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. வாசிங்க பாப்போம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம்
மகிமையும் உண்டாக காணப்படும். அதைத்தான் இந்த யூதா சொல்லுகிறார். 24 வசனத்தை வாசிங்க. வள்ளுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ள தேவன். நல்லா கவனிங்க. சில பேர் மாம்சத்துல வாழ்ற எங்களை தான் தவறு எடுக்கும். மாமிசத்திலே இந்த உலகத்துல வாழ்றதுனாலே சில உடனே உலகம் முடிந்து போயிட்டோம், அல்லவிட்டால் இதோட இந்த வாழ்க்கை முடிந்து போயிட்டோம், அல்லவிட்டால் நாங்கள் ஒரு சின்ன தோல்விக்காக மனமடைந்து போகிறோம். ஆனால் நம்முடைய தேவன், நம்ம ரட்சித்த ஆண்டவர் நம்மை பழுமா அநேக இடத்துல பின்வாங்கி போனவங்களை கேட்டீங்கன்னு சொன்னா யாரோ ஒரு மனுஷனை கூட சொல்லுவாங்க, அந்த மனுஷனை பிடிச்சதார், இந்த மனுஷனை பிடிச்சதார், அதனால நான் பின்வாங்கினேன். அது தவறு. இயேசு சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் முழு ரத்தத்தையும் சிந்தி நம்மை அவர் தனக்காக தெரிந்து கொள்ள. எத்தனையோ 800 கோடி ஜனத்துல எத்தனையோ பேர் இன்றைக்கு ரட்சிக்கப்படாமல் இந்தியாவிலும் பல தேசங்களையும் மறுத்து கொண்டிருக்க, எங்கள் தேசத்தை மறுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா தேவன் நம்மை ரட்சித்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஏன்னு சொன்னால் உனக்கு சில வேளைகளிலே குறைவு இருந்தாலும், சில வேளையில இன்றைக்கு நீங்க விரும்பின சாப்பாடு கிடைக்காவிட்டாலும், பட்டினியா இருக்க மாட்டீங்க விசுவாசத்துல, இன்றைக்கு நீங்கள் விரும்பின சாப்பாடு கிடைக்காவிட்டாலும், ஆனால் தேவன் தந்த மகத்துவமான ரட்சிப்பின் விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த விசுவாசத்தை கொண்டு இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தூரத்துக்கும் கிட்டத்துக்கும் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம். என்னுடைய ஒருவர் ஒரு சில வருஷத்துக்கு முதல் வியாதிப்பட்டு போனார். அவங்க ரட்சிக்கப்படாம, அவங்களுக்கு பிசாசு பிடிக்கிறது. லண்டன் தேசத்துக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பிரதர் அவங்களுக்கு ஜெபிக்கணும். நான் சொன்னேன், பிசாசு பிடிக்கிறது தான் நேரம் ஜெபிக்கிறது தான் நல்லது. அது நான் ஒரு ஆள் ஒழுங்கு செய்யறேன்னு சொல்லி நான் 4 பேரை ஒழுங்கு செய்தேன். ஒரு ஆள் மாறி 4 பேரை ஒழுங்கு செய்தேன். 4 பேரும் போக கிடைக்கும். அவங்க சொன்னாங்க, பிரச்சனை பெருசா இருக்கு, நீங்க ஏதாவது செய்ய முடியுமா என்று சொல்லி கேட்டாங்க. அதுக்கு ஒன்றும் செய்யறதுக்கு வழியில ஜெபம் பண்ணி தண்ணி தான் கொடுத்து பார்க்கணும் சொன்னேன். அப்பொழுது அவங்க சொன்னாங்க, பிரச்சனை இல்லை, தண்ணி தானே கொடுத்தாங்க, தண்ணி நீங்க பிசாசு பிடிச்ச வாடகை கொடுக்கறது கஷ்டம் என்று சொன்ன பொழுது அவர்கள் என்னை ஏளனமாய் பார்த்து சிரித்தாங்க. நான் சொன்னேன், நான் ஜெபம் பண்ணி தந்த பிறகு அந்த தண்ணி இயேசுவின் ரத்தத்துக்கு ஒப்பானதாக இருக்கும். அதை நீங்கள் பிசாசு பிடித்தவருக்கு கொடுக்கும் பொழுது அந்த பிசாசு அதை தட்டிவிட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். இல்லை இல்லை, அது நாங்கள் அழகா செய்வோம். இங்கே 3 ஆண்கள் இருக்கிறோம், பிசாசு பிடித்தது ஒரு சகோதரிக்கு, அதனால பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம்னு சொன்னாங்க. நோ ப்ராப்ளம், சரி ஜெபம் பண்ணுவோம், தண்ணி எடுங்க. ஜெபிச்சாச்சு. 1/2 லிட்டர் தண்ணி போட்டு கொண்டு போகிறார்கள், அவங்களுக்கு குடிக்க கொடுக்க. இப்படியே அமைதியாக இருந்த ஆள் தண்ணி கொண்டு போனவரை அமர்த்தி பிடித்து அந்த தண்ணி போத்தனை நசுக்கி தூக்கிறது. அவளால் ஒன்றுமே செய்ய முடியல. 4 பேரை அரேஞ்ச் பண்ணினா 4 பேரும் போவதற்கு தடை. என்ன செய்யறது? தொடர்ந்து 10 நாளாய் தூக்கம் இல்லை, கவலை ஒரு பக்கம், பிள்ளைகள் வீட்டில் இருக்க முடியாது, துக்கம் ஒரு பக்கம். நான் சொன்னேன், இன்னும் ஒரு காரியம் இருக்கிறது, விசுவாசத்துல ஒரு ஜெபம் பண்ணுவோம், நீங்கள் ஒரு டீயை தயாரிங்க, அதை நல்லா ஆத்துங்க, நான் உங்களோட ஜெபிக்கிறேன். நீங்கள் எப்படியாவது சின்ன பிள்ளைக்கு அந்த மருந்து பறக்கிறது போல நீங்கள் பறக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு விடுதலை கிடைக்கும்னு சொன்னேன். தொடர்ந்து 10 நாளாக பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது. வேகமாக டீயை தயாரித்தார்கள். அங்கே ஆன்லைனில் வந்தார்கள், ஜெபம் பண்ணினோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் ரத்தமாய் மாறட்டும், அந்த பிசாசு பிடித்த மகளுக்கு சுகம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபித்தோம். அவர்கள் இந்த டீயாக்கி வேகமாக 4 ஆண்கள் பிடித்துக் கொண்டு ஒருவர் அந்த டீயை மெதுவாக அந்த சகோதரி கொடுத்தார்கள். அப்பொழுது மயங்கி விழுந்தவள் தான் அங்கே ஒரு 1/2 மணி நேரம் கழித்து சுகமானவளாய் இடம்பெற்றார். எப்படி ஆயிட்டு சொன்னால், ஏன் அவங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால், விசுவாசத்தினால் அது உண்டாயிற்று. நாங்கள் எங்கிருந்தாலும் ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் பக்கத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவன் ஆயிருக்கிறார். இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் சில வேளையில யாராவது வியாதியா இருக்கலாம். இன்னைக்கு நாங்கள் பாஸ்டர் நேரடியாக ஜெபிக்க முடியாதுன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஆராதனை முடிய ஜெபிக்கும் பொழுதே உங்களுக்குள்ளே விசுவாசம் இருந்தால் தேவன் உங்களை சுகமாக்குவது நிச்சயம். அவர் அற்புத ஆண்டவர்.
நீங்க தைரியமாயிருங்க. இந்த காலவெளியில உங்களுடைய விசுவாசத்தை நீங்க விட்டுறாதீங்க. ஒன்றுமே இல்லாம இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தை கை தோண்டி அல்லது உங்களுக்குள்ளே கையை விட்டு யாரும் கொடுக்க முடியாது என்று சொன்னால் தேவன் உங்களுக்கு அந்த விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் வலுவாமல் இருக்கும்படி, நீங்கள் தவறி விடாதபடிக்கு காத்துக்கொள்ள அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது, ஜெபிக்க வேண்டியதும் விசுவாசத்தை நீங்கள் காத்துக்கொள்ள போராட வேண்டும். ஆண்டவரே, நீ நல்லவராக இருக்கிறேன். ஆண்டவரே, உலகத்தை முடிவதற்கு கூட இருப்பேன் சொன்னீர், தொடர்ந்து நடத்தும் என்று சொல்லி விசுவாசத்தினை நன்றி சொல்லி கடந்து போங்க. அவர் பெரிய காரியங்கள் செய்வார். இரண்டாவது காரியம், அந்த விசுவாசத்தை பாதுகாக்க. நமக்குள்ளே தேவன் வைத்த விசுவாசம் வெளியேற பெற்றது. பிசாசு மனிதர்களை கொண்டு அல்லது மற்ற மீடியாக்களை கொண்டு பொய் சொல்லி உங்களுடைய விசுவாசத்தை கெடுத்துடுவாங்க. ஆகையினாலதான் இந்த எபிரேயர்கள் சொல்லப்படுகிறது 10ஆம் அதிகாரத்தில் நான் முதல்ல சொன்னது போல, நீங்கள் கெட்டு போக வாசிப்போமே. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29 நினைக்கிறேன். 10:38 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானான். அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. கவனிங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே தான் நீதிமான் பிழைப்பான். எப்படி? இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ஆகவே அந்த தேவன் எனக்கு எங்கிருந்தாலும் உதவி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த விசுவாசத்துல இருக்கணும், அந்த விசுவாசத்தை பாதுகாக்கணும். பின்வாங்கி போனானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். அடுத்த வசனம், கெட்டு போக பின்வாங்குறவர்களா இருக்கக்கூடாது. நாங்க பின்வாங்கினாலே கெட்டு போயிடுவோம். நாங்க தேசிய விட்டாலே நாம கெட்டு போயிடுவோம். ஆகவே நம்ம சில வேலைகளுக்கு நாங்கள் என்ன நினைக்கிறோம் சொன்னால், தற்காலிகமா இருக்கிற அந்த வீடு, தற்காலிகமா இருக்கிற அந்த உறவு, தற்காலிகமா இருக்கிற அந்த உலகம், அதுதான் நிரந்தரம் என்று நினைக்கிறோம். இல்லை, எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் தான் நிரந்தரமான. இயேசு ரட்சிப்பு தான் விலையேறப்பட்டது. ஆகவே இங்கே சொல்லுகிறார், நாமோ கெட்டு போக பின்வாங்கிறவர்களா இருக்கவே கூடாதையா. சில வேளைகளில் அற்பமான காரியத்துக்காய் பாருங்க, ஏசா அவனுக்கு பசிச்சு அம்மாட்ட போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுருக்கலாம், ஏதோ செஞ்சிருக்கலாம். அந்த நாட்களில் பெரிய பெரிய தோட்டம் இருந்தது அங்கே ஈசாக்கு, போய் ஒரு பழத்தை பிடிச்சி சாப்பிட்டு பேசாம போயிருக்கலாம். ஆனால் கூழ் காய்ச்சி கொண்ட ஜாக்கபுரத்தில் வந்து சொல்லுறான், எனக்கு சரியா பசிக்கிறது, நீ உண்டு காய்ச்சிற கூழ்ல கொஞ்சம் தான் என்று கேட்டபொழுது அவன் சொன்னான், சரி. அவன் வந்து எப்பொழுதுமே தட்டி பறிக்கிறான். அவன் சொன்னான், உன்னுடைய சிரேஷ்ட புத்திரபாத எனக்கு தான். அந்த சிரேஷ்ட புத்திரபாகம் ரட்சிப்புக்கு சமமானது. அந்த சிரேஷ்ட புத்திரபாத எனக்கு தான் சொன்னோன்னே அவன் நினைத்தான், அது ஈசாக்கு பிறந்ததுனால அது இலவசமாய் கிடைத்தது தானே, அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நான் அது கலகிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து கூளை வாங்கி குடித்தான். சிரேஷ்ட புத்திரபாகத்தை இழந்த பிறகு அவன் கவலைப்பட்டான், திரும்பி பெற்றுக் கொள்ள முடியும். அது நான் வசனம் சொல்றது, தேவன் உனக்கு ஒரு விசை உனக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த விசுவாசத்துக்காக நீ போராட வேண்டும். பிரியமானவர்களே, அநேகர் மிஷனரிகள் சைனாக்கும் பல கம்யூனிஸ்ட் தேசங்களுக்கு கடந்து போனார்கள். மிஷனரியாய் போனவர்கள் எல்லாம் அவர்கள் தன்னுடைய ஜீவனை இயேசுவுக்காய் ஒப்புக் கொடுத்து விசுவாசத்துக்காய் போராட போனார்கள். நான் பல மிஷனரிய புத்தகங்களை படித்திருக்கிறேன். அதில் பார்த்ததெல்லாம் ஏதோ ஒரு வகையில் சில பேர் வியாதி வந்தோடைய பிள்ளைகளை செத்துருவாங்க. ஆனால் அநேகருடைய பிள்ளைகள் அப்படி இல்லை, கொலை செய்யப்பட்டார். கிறிஸ்துவை மறுதலிக்க சொல்லி அவருடைய காவலாளிகள் பிடித்து பிள்ளைகளை கொலை செய்தார்கள். பிள்ளைகளை அவருடைய கண்களுக்கு முன்னாக கொலை செய்தார்கள். ஆனால் அவர் விசுவாசத்தை மறுதலிக்காமல் இயேசுதான் இரட்சகர் என்று சொல்லி இயேசுவுக்காக நின்றார். இன்றைக்கு அநேக ரட்சிப்பை நாம் ருசிக்கிறோம். ரஷ்யாவிலே அநேக ரட்சிக்கப்படுகிறார்கள். ரஷ்ய நாட்டிலே அநேக வேதாகமங்கள் அச்சரிக்கப்படுகிறது. அதனுடைய காரணம் என்று சொன்னால் பரிசுத்தவான்கள் ரத்தம் சென்றிருக்கிறார். இந்த விசுவாசத்துக்காக அவர்கள் நின்று சாதித்ததுக்காக இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், ஒரு லேசான ஒரு காரியம், ஒரு என்ன சொல்றது, ஒரு போதகராகோ அல்லது ஒரு ஊழியர் செய்த லேசான காரியம் நினைத்து அநேகர்
இருக்கிறார். ஆனால் அதுக்கு ஒரு அர்ப்பணிப்பு தேவை. அந்த விசுவாசத்தை எத்தனையோ தரம் நாம நோண்டி 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 பார்த்தாலும் அந்த விசுவாசம் அசைக்கப்படாமல் இருந்தால்தான் அது வெற்றி பெறும். அவை அநேக ஊழியர்களுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டார்கள். பல போராட்டங்கள் வந்திருக்கும். 30 வருஷம் ஊழியத்திலே போராட்டங்கள், 50 வருஷம் கடந்து போன அநேகர் இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக போராட்டங்கள், இழப்புகளே வந்திருக்கும். ஆனாலும் அவர்கள் இயேசுவுக்காய் நின்றார்கள். அவே இந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. வாசிங்க 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே கடைசி பகுதியிலே பவுல் சொல்லுகிறார், எனக்கு துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாதபடிக்கு அவனை தேவன் வியாதியிலிருந்து பாதுகாத்தார் என்று சொல்லுகிறார். பாருங்க 2ஆம் அதிகாரம் 27ஆம் 28ஆம் வசனம் வாசிங்க. அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாய் இருந்தது மெய்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையவும் அவனை அதி சீக்கிரமாய் அனுப்பினேன். பாருங்க, போல் சொல்றார், எப்பாப்பிராத்துவத்தில் வரப்போறான். அவன் வியாதிப்பட்டு இருந்தான். அவன் வியாதிப்பட்டு அவன் மரணித்து விடாதபடிக்கு அவன் மறுத்து போனால் நான் இன்னும் அதிகமாக துக்கப்பட்டிருப்பேன். ஏற்கனவே நான் சிறையில் இருக்கிறேன். அநேக துக்கங்களை இந்த ஊழியத்தை நிமித்தம் பட்டிருக்கிறேன் இதைத்தான் சொல்ல வருகிறார். ஆனாலும் அவள் விசுவாசத்தை விட்டுவிடல. கடைசியில் பார்த்தீங்கன்னா சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு இடத்துல பொக்கெட்டில் பணம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அல்லது காலையில ஒருவேளை நீ விரும்பின சாப்பாடு கிடைக்காமல் இருக்கலாம். ஒருவேளை உடைய இஷ்டத்துக்கு வெளியிலே போக முடியாமல் இருக்கலாம். ஆனால் உலகத்தை படைத்த ஜீவனுள்ள தேவனோடு கூட இருக்கிற அந்த விசுவாசி இன்றைக்கு உன்னை அற்புதத்தினால் அவர் நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவேதான் தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய விசுவாசத்தை நீ பாதுகாக்க போராட. மூன்றாவது காரியத்தை கவனிங்க. சொல்லுகிறார், நாங்க அந்த மூன்றாவது காரியம் என்னன்னு சொன்னால், விசுவாசத்துக்காக நாம் கிரியை செய்யும். ஆபிரகாமை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், ஆபிரகாம் விசுவாசத்துக்காக கிரியை செய்யும். அதனாலதான் ஆபிரகாம் விசுவாசியுடைய தகப்பனாய் மாட்டார். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமை குறித்து நீண்ட ஒரு வேதத்திலே நீண்ட காரியங்கள் உண்டு, நீண்ட வசனங்கள் உண்டு. என்று சொன்னால் ஆபிரகாம் விசுவாசத்திலே அவர் கிரியை செய்து கொண்டே இருந்தார். அந்த நாட்களிலே வேதம் இல்லை, அந்த நாட்களிலே தீர்க்கதரிசிகள் இல்லை, அந்த நாட்களிலே உற்சாகப்படுத்துவதற்கு யாருமே இல்லை. ஆனால் ஆபிரகாமிடத்திலே தேவன் தோன்றி சொன்னார், நீ எனக்கு விசுவாசம் உள்ளவனாயினே, நான் உன்னை கடற்கரை மணலத்தனையாய் பெருகப்படும் என்று சொன்ன பொழுது அதை அப்படியே நம்பி விசுவாசித்தார். ஆண்டவரே உடைய பேர் என்று கேட்ட பொழுது நான் இருக்கிறவராக இருக்கிறேன் மாத்திரம் சொன்னார். இயேசு கிறிஸ்து அது வரலாறு, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னண்டு இருந்து வரலாறு இருக்கிறது. இயேசு பிறந்த இடம் இந்த உலகத்திலே பெத்லகேமில் இருக்கிறது, வளர்ந்த இடம் இருக்கிறது, சிலுவையில் அடிக்கப்பட்ட இடம் இருக்கிறது, பழைய கல்லறை இருக்கு. இவ்வளவு இருந்து எங்களுக்கு விசுவாசிக்க கஷ்டமா இந்த அநேகர் விசுவாசம் என்னன்னு கேட்கிற அளவுக்கு மாறிக்கொண்டு வருகிறார். ஆனா ஆபிரகாமுடைய காலத்துல ஒன்றுமே இல்லையா? அந்த நாட்களிலே வெறும் வார்த்தை. அவே ஆண்டவர் வந்து சொன்னார், நான் யெகோவா தேவனோடு பேசுகிறேன், நீ விக்கிரகங்களை விட்டு வெளியே வா, உன் தகப்பன் விட்டு வெளியே வா, நான் உன்னை நடத்துவேன் என்று சொன்ன உடனே அப்படியே கீழ்ப்படிந்து கிரியை செய்தார் ஆபிரகாம். இன்னைக்கு ஒருவேளை எங்களோட ஆண்டவர் பேசினார், எத்தனை பேர் நாங்கள் இன்னைக்கு கிரியை செய்ய ஆயத்தமாயிருக்கிறோம்? உதாரணமாய் பாருங்க, ஒரு போராட்டம் வந்தது சாரிபாத் விதவை. சாரிபாத் ஊருக்கு எலியாவை ஆண்டவர் போக சொன்னார். எலியாவும் போயிட்டார். எலியாவும் போன உடனே இந்த நாட்கள் மாதிரி, இந்த நாட்கள் ஊழியக்காரங்க போனா ஒரு பணக்காரர் வீட்டில் ஆண்டவர் தங்க வைக்க போறாருன்னு சொல்லி நம்பித்தான் அநேகமா போவான். ஆனா சாரிபாத் ஊருக்கு அங்கே போன பொழுது, எலியா போன பொழுது அவள் ஒரு சிறிய அடையம் பண்ணி சாப்பிட்டு செத்து போவதற்காக உறவு முறை கொண்டார். அவளை தான் கூப்பிட்டு எலியா சொன்ன தண்ணி கொண்டு வா, சரி என்று போனார். போகும் பொழுது எலியா கூப்பிட்டு சொல்லுகிறார், நீ வரும் பொழுது எனக்கு உறவு முறை கொண்டு போறேன், கொஞ்சம்
நீ ஒரு சின்ன ஒரு அடையை செய்து இடத்துல கொண்டு வா, அதுக்கு பிறகு உனக்கு உன் பிள்ளைக்கு செய்யலாம். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், அருமையான ஊழியக்காரரே, அருமையான தேவனுடைய தாசனே, நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு செத்து போறதனையா விறகு கொடுக்க வந்தேன், நீர் வேற கேட்கிறீரே என்று சொன்னான். அப்பொழுது எலியா சொன்னார், வா, இன்றைக்கு ஒரு காரியத்தை யோசித்துக் கொள். நீ எனக்கு ஒரு முதலாவது சிறிய அடைய பண்ணி என்னிடத்துல கொண்டு வந்து தந்தால் இந்த பஞ்சகாலம் முடிகிறவருக்கு நீ உன் பிள்ளையும் வீட்டாரும் சாப்பிடலாம். நீதான் முடிவெடுக்கணும். இது போராட்டமான நேரம். இதை நீ முடிவெடுக்கணும்னு சொல்லி அனுப்புகிறார். இன்னைக்கு நாம் சிலவர் அந்த சூழ்நிலையில் காணப்பட்ட நாங்கள் அப்படி முடிவெடுப்போம், எனக்கு தெரியாது. ஆனால் அந்த விதவை அவ ஊழியக்கான வார்த்தை அப்படியே விசுவாசித்து இந்த போராட்டத்திலே நான் தோற்று போனாலும் பரவாயில்லை என்று நினைத்து, எப்படியோ நாங்கள் சாப்பிட்டு செத்து போதனை போறோம் என்று நினைத்து முதலாவது சிறிய அடையை பண்ணி ஊழிய கடத்தை கொண்டு கொடுத்தால் அவள் விசுவாசத்திலே வெற்றி பெற்றாள். ஹல்லேலூயா! அவள் விசுவாசத்திலே வெற்றி பெற்றாள். அதனாலதான் அந்த சாதி பாத்திரத்தை பற்றி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவள் விசுவாசத்திலே வெற்றி பெற்றவர்களால் அநேக பிரசங்க வார்த்தைக்கு அவளை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, என்று சொன்னால் அவள் சாப்பிட்டு செத்து போக இருந்தவளை என்னை போல ஊழியக்காரன் சொன்னான், நீ முதலாவது ஒரு சிறிய அடையை பண்ணி ஊழியக்காரனை கொண்டு வா. இன்னைக்கு குறைவுள்ள நேரத்தில் நாங்கள் ரசவாதம் காணிக்க கொடுக்க வரமாட்டோம் சொன்னா, ஐயோ எனக்கு இல்லையே, எனக்கு கொஞ்சம் தானே இருக்குன்னு யோசிப்போம். ஆனால் உண்மை எனக்கு விசுவாசம் இருந்தால் முதலாவது ஜெபிப்பார், ரெண்டாவது விசுவாசம் இருக்கிறவர்கள் தான் கொடுப்பார்கள். ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு தெரியும் எங்களுடைய தேவன் வானத்தை பிரித்தாவலும் அவர் எங்களுக்கு குழந்தை கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். என்று சொன்னார் அந்த சாதி ஒரு விதவையை குடும்பத்தை அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே சொல்லப்படுது, அவனுக்கு ஆகாரம் கொடுத்த பிறகு அந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அவளும் அவள் வீட்டார் அனைவரும் சாப்பிட்டார்கள் சொல்லப்படுது. பானையிலே மா குறையல, எண்ணெயும் குறையல. நீங்கள் விசுவாசத்திலே விதைத்தால் நீங்க பொருளாதார ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ள முடியும். அவன் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் தான் அப்படி கிரியை செய்யும். அவன் தேவன் தன்னையும் தன்னுடைய காரியங்களையும் பரியாசம் பண்ண விட மாட்டார். ஒரு நாளும் தன்னை நம்பி வந்தவர்களையும் வெக்கப்பட விட மாட்டார், தன்னை நம்பி கொடுத்தவர்களையும் வெக்கப்பட விட மாட்டார். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அடுத்த காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். 4வது காரியம், அந்த விசுவாசத்துக்காக நான் போராடினால் நிச்சயம் பரலோக ராஜ்யம். விசுவாசத்துக்காக ஏன் போராட சொல்றாரு? அதான் இங்க சொல்லப்படுது. இப்ப யூதாவுக்கு திருப்புங்க. இப்ப நீங்க தங்கச்சி கடைசி வசனத்தை வாசிக்கணும். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய 21 வாசிக்கணும். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருக்கிறோம். ஆமென். சொல்லப்படுது, நீங்க விசுவாசத்தோடு இருந்தால் தொடர்ந்து உங்களுக்குள்ளே தேவனுடைய அன்பிருக்கும். அதிலே உங்களை காத்துக் கொள்ளும் பொழுது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய தேவன் உங்களை காத்துக் கொள்வார். அது மாத்திரமல்ல, அங்கே விசுவாசத்துக்காக நீங்க போராடும் பொழுதுதான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த மிஷனரிகள் பிள்ளைகளை இழந்தாலும் மனைவியை இழந்தாலும் அவர்கள் விசுவாசத்துக்காக போராடினார். சில பிள்ளைகளை அவர்களே மரித்து போனார்கள். அவர்கள் மரித்த பொழுது கூட அவர் கைவிடல் ஆண்டவர். அவர் அவர்களை அப்படியே அந்த எப்படி விசுவாசத்துக்காக மரித்தார்களோ அப்படியே தன்னுடைய ராஜ்யத்தை அவர்களை சேர்த்துக் கொண்டார். ஆகவே அந்த நிச்சயத்தோடு தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நிச்சயத்தோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். என்ன கவனிங்க, இன்னைக்கு மனிதர்கள் விசுவாசம் அநேக காரியங்களை செய்தாங்க, அவங்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் ஒரு மிருகம் என்று சொல்றதை விட ஒரு பறவை, காகத்துக்கு பாருங்க, காகம் கொண்டு எலியாவது ரொட்டியை இறைச்சியும் கொடுத்தது, இறைச்சியும் ரொட்டியும் கொடுத்தது சொல்லுகிறோம், ஏற்றுறது உண்மையா இருக்கு. ஆனா ஆண்டவர் காகத்துக்கு சொல்லியிருந்தார், அங்கே சரியான பஞ்சம், எந்த சாப்பாடும் இல்லை, ஆனா நான் சாப்பாடு தரும் 3 வேளை. நான் சொல்றது நீ கேட்கணும். ஆனா கவனிங்க, காகம் போல நிறைய பேர் இருக்கிறாங்க, மற்றவங்களுக்கு கொடுக்கவே மாட்டான். இருந்தாலும் கொடுக்க நல்ல காலத்திலே கொடுக்க மாட்டார். நம்ம
பஞ்சகாலத்தில் கொடுப்பாங்களா? ஆனால் ஆண்டவர் காது கூப்பிட்டு சொன்னா, இங்க வா, நான் உனக்கு சொல்லுகிறதை செய். கேரி தாண்டதை போ, அந்த மலைக்கு பின்னால பார், அவர் ஒளிஞ்சு கொண்டிருக்கிறார் அவருடைய ஊழியக்காரர், அவருக்கு நீ என்ன செய், உன்னை எச்சிப்படாமல் நான் சொல்லுகிற இறைச்சியையும் இந்த ரொட்டியையும் கொண்டே பத்திரமாய் கொடுக்கணும். அது கொண்டே கொடுத்தது. வந்து நான் உனக்கு சாப்பாடு நீ சாப்பிட சொன்ன, அது சாப்பிடும். நல்லா கவனிங்க. அது அந்த கேரிடாண்ட தண்ணி வற்றுகிற வரைக்கும் அது அப்படியே செய்தது. நல்லா கவனிங்க. இன்றைக்கு அநேக மிருகங்கள் தேவன் சொல்லுவதை இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கு. அவை தானியேலுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது பாருங்க, தேவனுடைய தூதர் அங்க இறங்கி என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொல்லிருப்பான்னு நினைக்கிறீங்க? நான் விசுவாசத்திலே நம்புகிறேன். தானியேலை தூக்கி போடும் பொழுது தூதர் போய் சொல்லியிருப்பான், இப்ப நான் அமைதியா படுங்க. இப்ப வந்து காலையில உங்களுக்கு பாசம், சரியா? இன்னைக்கு ஃபுல்லா நீங்க பாசம். நாளைக்கு காலையில கொஞ்சம் பேர் பொதுன்னு விழுவாங்க. அவங்க எல்லாத்தையும் நீங்க அடிச்சு சாப்பிடலாம் என்று சொல்லி தூங்க வச்சிருப்பான் தூதர். அவங்க தூங்கிட்டாங்க. ராஜா அடுத்த நாள் காலையில வந்து பார்க்கிறார், தானியேலே நீ ஆராதிக்கிற தேவனை விடுவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்டபொழுது தானியேல் சொன்னார், ஆம் ராஜாவே, நான் தேவனுக்கு முன்பதாகவும் உமக்கு முன்பதாக இந்த நீதியேடும் செய்ய. அதுக்காக நான் முதலே சொன்னேன், தானியேல் விசுவாசத்தோட ஜெபித்தார், அவர் கிரியை செய்தார். ஆனால் அங்கே ராஜ்யத்தில் என்ன சொல்லப்பட்டது சொன்னால், ராஜாவை தவிர மற்றவர்களை விண்ணப்பம் பண்றவர் கொலை செய்யப்படுவார் என்று சொல்லி சிங்கக்கவியிலே தூக்கி போட்ட பொழுது சிங்கங்களுடைய வாய்களை கட்டி போட்டார். ராஜா சொல்றார், இப்படி ஒரு அற்புதமான கடவுளை நான் காணவில்லை. ஆகவே தானியேலை வெளியே தூக்குங்க. இப்ப தானியேல் மேல குற்றம் சாட்டுறவர்களை கொண்டு வாங்க. இந்த மாமிச பிசாசுகள், குற்றம் சாட்டுறவர்கள், குறை பிடிக்கிறவர்கள் எல்லாரையும் கொண்டு வா, தூக்கிட்டு வா, சிங்க கவியில போட்ட பொழுது கீழே போய் சேர முந்தி சிங்கம் லெக் பீஸ் சாப்பிடுறது போல சாப்பிட்டது சொல்லி வேதம் சொல்லுது. அடிய வாசிப்பார் தானியேல். அங்கே தானியேலுடைய அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணினார். உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனம் பண்ணுவார். பிரியமானவர்களே, அந்த வசனத்தை மூன்றாம் வசனம் திருப்பி வாசிங்க. நாங்கள் வாசித்து நிறைவு செய்ய போறோம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கேன். பரிசுத்தவான்களுக்கு ஒரு வாழ்க்கை, ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம். நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். அந்த விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பும் ஒருபுறதான், அவர்களுக்கு வைத்த விசுவாசமும் ஒருபுறதான். அந்த விசுவாசத்துக்காகத்தான் நீங்கள் நடந்தாலும், நீங்கள் தூங்கினாலும், அல்லாவிட்டால் உங்களுக்குள்ளே இந்த மாம்சத்திலே பிரச்சனைகள் வந்தாலும், நீங்கள் சில வேளைகளிலே சிலது நன்மைக்கு எதுவாய் தேவன் அனுமதிக்கிறார் என்று சொல்லியோ, அல்லது இந்த விசுவாசம் சோதிக்கப்படுகிறது சொல்லியோ, அமைதியாய் முன்னேறி சொல்லப்படுது, தொடர்ந்து முன்னேறி சொல்லப்படுது. விசுவாசத்தை தொடக்கிறவர் முடிக்கிறவராய் இயேசு உங்களோடு கூட இருப்பார். ஆகவே அவர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். சில விடல உங்களுக்கு வியாதியா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பயமா இருக்கலாம், அல்லது நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். நீங்கள் இப்பொழுது நான் ஜெபிக்க சொல்லும் பொழுது நீங்கள் முழந்தால் படியிட்டு கண்களை மூடி ஜெபிங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். கண்களை மூடுவோமா? முழந்தால் படியிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. 88ஆம் ஆண்டு அந்த இருள் சிறையில என்னை சந்தித்த ரட்சகர் நீ ஆண்டவரே. இம்மட்டும் தலைமையில எண்ணி வைத்து நீ பாதுகாத்து வருகிறேன். எனக்கு தந்த விசுவாசத்தின்படி நீ பாதுகாத்து வருகிறீர். அது உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. இன்றைக்கும் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நீ பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அவருடைய வியாதியை நீர் சுகமாக்க வேண்டும் ஆண்டவரே. அவருடைய குறைவை நீ நிறைவாக்க வேண்டும் ஆண்டவரே. ஒரு விஷயம் விசுவாசத்தை தட்டி எழுப்பணும் ஆண்டவரே. அவர்கள் சோர்ந்து விடக் கூடாது. பிசாசு சொல்லுகிற பிள்ளையான ஆலோசனைக்கு போகக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற மனுஷன் சொல்லுகிற பிள்ளையான ஆலோசனையிலே வஞ்சிக்கப்படவும் கூடாது. ஆகவே உம்முடைய கிருபை இந்த காலவெளியில் உண்டாயிருப்பதாக. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆகவே அவர்கள் விசுவாசத்தை பிழைக்க உதவி செய்வீராக.
இந்த மாதம் முழுவதும் பாதுகாத்த தேவன் தொடர்ந்து பாதுகாக்கிறது வல்லமையுள்ளவராக இருக்கிறேன். தீமை அணுகாது, வியாதிக்கு நீர் விலக்குவீராக. பிசாசு கட்டுகள் இருந்தால் இப்பொழுது உடைந்து போவதாக. அவிசுவாசம் இருந்தால் விலகி போவதாக. அற்புதம் செய்யும் உடைய பிள்ளைகளுக்கு சுகம் தான், விடுதலை தான். விசுவாசத்திலே பிழைக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்திய தேசத்துக்கு நான் ஜெபம் பண்ணுவோம். எங்களுடைய தேசத்துக்கு நான் ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். அதாவது இந்திய தேசத்துக்கு சோதனை பண்ணுவோம். இந்திய தேசம் ஆண்டவரே, அநேக ஊழியக்காரர் அறிந்திருக்கிறாங்க. அவருடைய குடும்பங்களுக்காக அங்கே ஊழியக்காரர் விசுவாசிகள் அங்கே முகாம் இருக்கிற எங்களுடைய இலங்கை தேச ஜனங்கள் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய சுகமாக்கும்படியாக ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, முகாம் இருக்கிற ஜனங்களை பாதுகாப்பீராக. அவர் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, அவளை பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வியாதிகள் சுகமடையட்டும். இந்தியாவிற்கான ஆண்டவரே 10 மாநிலத்திலையும் உடைய அற்புதமான கரம் நீட்டப்பட்டு அநேகர் மறிந்து போகாதபடிக்கு இரட்சகராகிய உம்மை கண்டுகொள்ள வரைக்கும் அவனை பிடித்துக் கொள்வீராக, அவனை சுகமாக்குவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிப்பு உண்டாகட்டும். ஊழியக்கார குடும்பங்களை பாதிக்கப்பட்டவர்கள், விசுவாச பிள்ளைகளை பாதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே சீக்கிரமாய் சுகமாக, அற்புதமாய் சுகமாகி சாட்சியுடைய கதை கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். எங்கள் தேசத்தின் அதிகாரிகளுக்காக, ஜனாதிபதிக்காக, பிரதமருக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த நாட்களில் அவர்கள் என்ன செய்வதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. சுகாதார திணைக்களத்துக்காக, டாக்டர்மாருக்காக ஜெபம் பண்ணுவோம். அவர்களை ஆண்டு கடத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, போராடுகிற சுகாதார திணைக்களம் ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் நீங்க அதை பொறுப்படுப்பீராக. அவர்களை நீர் பொறுப்படுப்பீராக, பாதுகாப்பீராக. ஆண்டவரே, ராணுவ தலைவர்களை பாதுகாப்பீராக, தேசத்தின் தலைவர்களை பாதுகாப்பீராக. இந்த காரியங்களுக்கு விடுபடுத்த வேண்டிய ஞானத்தை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே தனிமைப்படுத்தப்பட்ட பயிருக்கு பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்திப்பீராக. வியாதியாய் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர்கள் இன்னைக்கு தொடப்படுவார்களாக. அவளுக்கு விடுதலை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்திலே தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். சீக்கிரமா இந்த கொள்ளை நோய் விலகட்டும். பாடசாலையை திறக்கப்படும். வேலைகளுக்கு பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, ஆலயங்கள் திறக்கப்படும். நீர் அற்புதம் செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. எல்லாரும் செய்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே பரிசுத்தத்தை சோதரி. ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் உங்களோடும் இனி பரிசுத்தமான வருகை மட்டும் காத்து நடத்துவாராக.